கேரளாவில் ஒரு நெடுஞ்சாலையின் ஓரத்தில் ஒரு காலத்தில் வாகனங்களின் கொம்பு சத்தமும் பயணிகளின் கூச்சலும் மட்டுமே கேட்ட ஒரு இடத்தில் இன்று ஒரு சிறிய உணவகம் அமைதியாக நிற்கிறது. விக்ரமின் உணவகம் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட அந்த உணவகத்தின் உரிமையாளர் பாலன் ஏறத்தாழ 70 வயது தோற்றமளிக்கும் ஒருவர் காலை தேநீர் தயாரிக்கும் பணியை தொடங்கிக் கொண்டிருந்தார். அவரது கைகளில் முதுமையின் நடுக்கம் இருந்தாலும் அவரது கண்களில் ஒரு நட்சத்திரம் மறைந்த வலி எப்போதும் இருந்தது. அது அவரது மகன் இந்திய இராணுவத்தில் துணிச்சலான கேப்டன் விக்ரம் நாட்டுக்காக தனது உயிரை தியாகம் செய்த வலியாகும். ஒரு இராணுவ வீரனின் தந்தையாக பெருமைப்படும் தருணமாக இருந்தாலும் ஒரு தந்தையாக அந்த துக்கம் அவரை ஆழமாக புண்படுத்தியது. விக்ரமின் சீருடையை அலமாரியிலிருந்து எடுத்து மார்போடு அனைத்து பாலன் எப்போதும் தனது மகனின் இருப்பை உணர்ந்தார். அந்த உணவகம் விக்ரமின் கனவாக இருந்தது. அவன் இராணுவத்தில் சேருவதற்கு முன்பு, அப்பா, நான் திரும்பி வந்தவுடன் இதை பெரிதாக்க வேண்டும். நம்ம ஊர் இராணுவ வீரர்களுக்கு இங்கு இலவசமாக உணவு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தான். அப்பாதே, நீர் தயார் என்று பின்னால் இருந்து பிரியாவின் மென்மையான குரல் கேட்டபோது பாலன் நினைவுகளிலிருந்து விழித்தார். அவள் பாலனின் துக்கங்களுக்கு ஒரு மருந்து. 18 வயதான பிரியா மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் படிப்பில் மூழ்கியிருந்தாள். அவளது படிப்புச் செலவு பாலனால் தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. இவளை எப்படி படிக்க வைப்பது? எப்படியாவது என் மகனின் மகளுக்கு ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று பாலன் எப்போதும் மனதில் முணுமுணுத்தார். உணவகத்தின் வருமானம் அந்த குடும்பத்துக்கு ஒருவேளை உணவுக்கு கூட திகையாத போது பாலனின் நெஞ்சில் ஒரு பாரம் நிறைந்தது. அன்று காலை வழக்கத்துக்கு மாறான ஒரு காற்று வீசியது. அந்த காற்றில் பாலனின் உணவகத்தின் பழைய தகரக்கூரை இன்னும் ஆடியது. பாலன் கூரையை பார்த்து உதவியற்று நின்றார். அப்போதே நெடுஞ்சாலையில் ஒரு இராணுவ வாகனம் வேகத்தை குறைத்து உணவகத்தின் முன் நின்றது. அதில் ஏறத்தாழ 25 இராணுவ வீரர்கள் இருந்தனர். அவர்களின் கமாண்டிங் ஆபிசரான கர்னல் வாகனத்தில் இருந்து இறங்கினார். அடுத்த நொடிபாலனின் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை அவர் அறியவில்லை. வாகனம் இந்த உணவகத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு ஓய்வெடுக்கவும் உணவு உண்ணவும் ஒரு இடம் தேவை என்று கர்னல் மனதில் நினைத்தார். இராணுவ வீரர்கள் ஒன்றாக உணவகத்துக்குள் நுழைந்தனர். அவர்களை பார்த்தவுடன் பாலனின் கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது. வாருங்கள் பிள்ளைகளே, உள்ளே வாருங்கள், உங்களுக்கு பசிக்கும் என்று பாலன் அன்புடன் அவர்களை வரவேற்றார். கர்னலின் உத்தரவின்படி இராணுவ வீரர்கள் உணவகத்தின் குறுகிய கதவு வழியாக உள்ளே நுழைந்தனர். அவர்களின் சீருடையின் கம்பீரத்தை விட பாலனின் நிறைந்த புன்னகைக்கு ஒரு உஷ்ணம் இருந்தது. பாலனும் பிரியாவும் இணைந்து அவர்களுக்கு உணவு பரிமாறினர். பாலனின் உணவகத்தில் உணவு எளிமையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தாயின் கைப்பக்குவம் போல ருசி இருந்தது. சூடான தோசையும் சட்னியும் சாம்பாரும் உண்டு. இராணுவ வீரர்கள் பாலனின் அன்புக்கு நன்றி கூறினர். உணவு உண்ட பிறகு கர்னல் பாலனிடம் வந்தார். பாலன், அண்ணா, உணவு மிகவும் நன்றாக இருந்தது. எவ்வளவு ஆயிற்று? வேண்டாம் பிள்ளைகளே, நீங்கள் என் மகனைப் போல. பாலன் நாற்காலியில் அமர்ந்து தூரத்தை பார்த்தார். என் ஒரே மகனாக இருந்தவன் கேப்டன் விக்ரம். அவன் என் பெருமையாக இருந்தான். நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்தான். என் மகனின் ஆன்மா இங்கே இருக்கிறது. அதனால்தான் ஒரு இராணுவ வீரனிடமிருந்து காசு வாங்குவதில்லை. இந்த வார்த்தைகளை கேட்டபோது இராணுவ வீரர்களின் கண்களும் கலங்கின. அவர்களில் ஒருவர் கூறினார், அப்பா, என் தந்தை இராணுவத்தில் இருந்தபோது சொல்வார், ஒரு இராணுவ வீரன் இறப்பது அவனது உடல் மட்டுமே, ஆன்மா எப்போதும் அவனுக்காக அழுபவர்களுடன் இருக்கும் என்று. பாலன் எழுந்து தனது அறையில் இருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து வந்தார். கேப்டன் விக்ரமின் இராணுவ சீருடையுடன் உள்ள புகைப்படம். அவனது உற்சாகமான புன்னகை இராணுவ வீரர்களை இன்னும் வலியடையச் செய்தது. கர்னல் எழுந்து பாலனின் கைகளை பிடித்தார். நீங்கள் எங்களுக்கு எல்லாம் பிள்ளைகள் அண்ணா. உங்கள் இந்த அன்பை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். முன்னேற வேண்டிய நேரம் என்று கர்னல் கூறினார். இராணுவ வீரர்கள் பாலனிடமும் பிரியாவிடமும் விடைபெற்று வெளியேறினர். வாகனம் நகரத் தொடங்கியபோது நெடுஞ்சாலையில் உள்ள தூசுகளுக்கு இடையே பாலனின் உணவகத்தின் ஒரு பகுதி உடையப் போவதை கர்னல் கவனித்தார். அதை கண்டவுடன் அவரது மனதில் ஏதோ ஒன்று உறுத்தியது. கனமான மழையும் காற்றும் வருவதற்கான அறிகுறிகள் தோன்றியபோது இராணுவ வீரர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்களது மனதில் பாலனும் அவரது உணவகமும் நிறைந்திருந்தது. எல்லையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். ஆனால் மனதளவில் அவர்கள் இப்போது பாலனின் உணவகத்தில் இருந்தனர். அவர்களை காத்திருக்கும் மற்றொரு சவால் என்னவென்று அவர்கள் அறியவில்லை. இராணுவ வீரர்கள் பயணமான பிறகு நெடுஞ்சாலையில் இருள் நிறைந்தது. கர்னல் முன்பு கண்டது உண்மையானது. ஒரு பயங்கரமான காற்றும் மழையும் அந்த பகுதியை முழுவதும் நிறைத்தது. மின்னலும் இடியும் வானத்தில் அலைவீசிய போது பாலன் பிரியாவை அணைத்து உணவகத்தின் ஒரு மூலையில் ஒதுங்கினார். அவர்களது பிரார்த்தனைகளால் அந்த மழையை தடுக்க முடியவில்லை. மின்னலின் வெளிச்சத்தில் உணவகத்தின் தகர கூரைகள் பறந்து போவதை பாலன் கண்டார். ஒரு பெரிய சத்தத்துடன் உணவகத்தின் ஒரு பகுதி முற்றிலும் தரையில் சரிந்தது. மழை அமைதியான போது பாலன் வெளியே வந்தார்.
நனைந்த மரக்கட்டைகளும் உடைந்த ஓடுகளும் சிதறிக் கிடந்தன. பாலனின் இதயம் உடைந்து போனது. உணவகம் உடைந்து இனி பிரியாவின் படிப்புச் செலவை எப்படி கண்டுபிடிப்பது? வாழ்க்கையை எப்படி முன்னெடுப்பது? ஆழ்கடலில் சிக்கிய ஒரு மாலுமியைப் போல பாலன் உதவியற்று நின்றார். உதவியற்ற தருணத்தில் பாலனின் மனதில் ஒரு பெயர் மட்டும் தோன்றியது, சசி. ஊரிலுள்ள கந்துவட்டிக்காரனான சசி செல்வந்தனாக இருந்தாலும் அவனது கண்களில் ஒரு ஓநாயின் பளபளப்பு இருந்தது. கடன் வாங்கியவர்கள் அவனது காலடியில் விழுவர். பாலன் சசியை அணுக முடிவு செய்தார். அது தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு என்பதை அவர் அறியவில்லை. சசி, எனக்கு கொஞ்சம் பணம் கடனாக வேண்டும். என் உணவகத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று பாலன் தயங்கியபடி சசியிடம் கூறினார். சசி பாலனை மேலிருந்து கீழாக பார்த்து புச்சித்து சிரித்தான். பாலன், அண்ணாவுக்கு பழைய வீரியமில்லை. உங்கள் மகனை இராணுவத்துக்கு அனுப்பி இழந்தபோது உங்கள் வலிமை போய்விட்டது. இனி நீங்கள் என்ன செய்தாலும் என்ன? பணம் தருகிறேனானால் நான் சொல்லும் நிபந்தனைகளை ஏற்க வேண்டும். பாலனுக்கு வேறு வழியில்லை. உணவகத்தை பழுது பார்க்காவிட்டால் அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. பிரியாவின் படிப்பு தடைப்படும். பாலன் வலியுடன் சசியின் நிபந்தனைகளுக்கு தலையசைத்தார். அந்த ஒரு நொடியில் பாலனின் வாழ்க்கை சசியின் கொடூரமான பொறியில் விழுந்தது. கடன்பத்திரத்தில் கையெழுத்திடும்போது சசியின் கண்களில் உள்ள பளபளப்பை பாலன் கவனித்தார். அது வெறும் வட்டிக்காரனின் பளபளப்பு இல்லை, உணவகத்தை பறிக்கப் போகும் ஒரு ஏமாற்றுக்காரனின் கொடூர பளபளப்பு. பாலனின் இதயம் பயத்தால் நடுங்கியது. அன்று இரவு பாலன் தூங்கவில்லை. சசியின் வார்த்தைகளும் அவனது கண்களில் உள்ள பளபளப்பும் அவரை வேட்டையாடின. அந்த கடன்பத்திரம் ஒரு கயிறாக மாறியது தனது கழுத்தை இறுக்குவது போல பாலனுக்கு தோன்றியது. ஒவ்வொரு நாளும் பயத்துடனே கடையை திறந்தார். வழியில் சந்திக்கும்போது சசி புச்சித்து சிரித்து உணவகத்தின் முன் வெறுமனே பைக்கை நிறுத்தி பாலனை பார்த்து நின்றான். அந்த பார்வை பாலனின் நெஞ்சை வலியடையச் செய்தது. பழுது பார்க்கப்பட்ட உணவகம் பழையபடி இயங்கினாலும் பாலனின் மனம் அமைதியாக இல்லை. சசி கடன் கேட்க வரும்போதெல்லாம் பாலன் கூறுவார், சசி, இப்போது பணம் தருகிறேன். இன்னும் கொஞ்ச நாட்கள் அவகாசம் தர வேண்டும். ஆனால் சசியின் பொறுமை தீர்ந்தது. ஒரு நாள் அவன் உணவகத்துக்குள் நுழைந்து பாலனின் தோளில் கை வைத்தான். பாலன், அண்ணா, இந்த உணவகத்தின் கடனை தீர்க்க உங்களால் முடியாது என்று எனக்கு தெரியும். அதனால் ஒரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் இங்கே தங்கலாமானால் இந்த உணவகம் இனி என்னுடையது. இந்த ஆவணங்கள் என் கையில் உள்ளன. இதை நான் சொல்லும் விலைக்கு விற்க தயாராக இருங்கள். இல்லையென்றால் உங்களை இங்கிருந்து வெளியேற்றுவேன். சசியின் வார்த்தைகளை கேட்டு பாலனின் கால்கள் நடுங்கின. சசி, இது என் மகனின் கனவு, என் வாழ்க்கை. இது என் கையில் இருந்து போகக்கூடாது என்று பாலன் கண்ணீருடன் கெஞ்சினார். கனவு வாழ்க்கை, எனக்கு பணம் மட்டுமே வேண்டும். நாளை காலைய நாட்களை அனுப்புகிறேன், இந்த ஆவணங்களை சரிசெய்ய என்று சசி கொடூரமாக சிரித்து கூறினான். அதை கேட்டு பிரியாவின் இதயம் உடைந்து போனது. அவள் ஓடி வந்து தாத்தாவை கட்டிப்பிடித்தாள். தாத்தா, அழாதீர்கள். நான் எப்படியாவது படிப்பை நிறுத்தி வேலை செய்து உங்களுக்கு உதவுகிறேன். பிரியாவின் அப்பாவி வார்த்தைகள் பாலனின் வலியை அதிகப்படுத்தின. மகளின் கனவை உடைப்பதற்கு தான் காரணமாகிவிட்டோமே என்று பாலன் துக்கித்தார். இனி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் பாலன் உடைந்த உணவகத்தின் ஒரு பகுதியை பார்த்து நின்றார். அவரது நம்பிக்கைகள் எல்லாம் முடிந்து போனது. ஆனால் இராணுவ வீரர்களின் நினைவுகள் பாலனின் மனதில் ஒரு தீபமாக மின்னியது. அடுத்த நொடி பாலன் அவர்களை நினைத்து பிரார்த்தனை செய்தார். கடவுளே, என் மகனைப் போல அந்த இராணுவ வீரர்கள் என் வாழ்க்கையில் ஒரு வழி காட்ட வேண்டும். நாட்கள் கடந்து போயின. எல்லையில் தங்கள் பணியை வெற்றிகரமாக முடித்த இராணுவ வீரர்கள் திரும்பி வந்தனர். அவர்களது மனதில் பாலனும் அவரது உணவகமும் மறையாமல் இருந்தது. ஓய்வெடுக்க ஒரு இடத்தை தேடியபோது அவர்களின் வாகனம் பாலனின் உணவகத்தின் முன் நின்றது. ஆனால் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சியடையச் செய்தது. உணவகத்தின் ஒரு பகுதி முற்றிலும் உடைந்து கிடந்தது. அங்கு ஆள்நடமாட்டம் இல்லை. கர்னல், உணவு உண்ண மற்றொரு இடத்தை தேட வேண்டும் போலிருக்கிறது என்று ஒரு இராணுவ வீரர் கூறினார். இங்கேதான் நாம் ஓய்வெடுக்க வேண்டும். இந்த உணவகத்துக்கு என்ன நடந்தது என்று பார்க்கலாம் என்று கர்னல் கூறினார். அவர்கள் வாகனத்திலிருந்து இறங்கி உணவகத்துக்குள் சென்றனர். பாலன் ஒரு நாற்காலியில் அமர்ந்து தூரத்தை பார்த்து உட்கார்ந்திருந்தார். அவரது முகத்தில் உதவியற்ற தன்மையும் துக்கமும் நிழலாடியது. பிரியா அவர் அருகில் அமர்ந்து தலையை தடவி கொடுத்து கொண்டிருந்தாள். பாலன் அண்ணா, இங்கு என்ன நடந்தது என்று கர்னலின் கேள்வியை கேட்டு பாலன் அதிர்ந்து எழுந்தார். அவர்களை பார்த்தவுடன் அவரது கண்கள் கலங்கி வழிந்தன. பிள்ளைகளே, நீங்கள் உயிருடன் திரும்பி வந்தீர்களே என்று பாலன் மகிழ்ச்சியுடன் கூறினார். ஆனால் இந்த உணவகத்துக்கு என் மகனின் சாபம் கிடைத்துவிட்டது. இது இல்லாமல் போய்விட்டது என்று கண்ணீருடன் தனது துயரக் கதையை கூறினார். பாலன் சசியின் கொடூரங்களைப் பற்றியும் தனது உணவகத்தை இழக்கப் போவதைப் பற்றியும் நடுக்கத்துடன் கூறினார். சசியைப் பற்றி கர்னல் கேள்விப்பட்டிருந்தார்.
அவன் செல்வந்தனாக இருந்தாலும் ஒரு கந்துவட்டிக்காரன் என்று கர்னலுக்கு தெரியும். அதை கேட்டவுடன் கர்னலின் கண்களில் கோபம் நிறைந்தது. ஒரு துணிச்சலான இராணுவ வீரனின் தந்தையை ஏமாற்றிய சசியிடம் அவருக்கு கோபம் வந்தது. இங்கு என் மகனின் ஆன்மா காவலாக இருக்கிறது என்று நான் கூறினேன். சசியின் தீய செயல்கள் இங்கு வேலை செய்யாது. இராணுவ வீரனாக இருந்த என் மகன் என்னுடன் இருக்கிறான் என்று நான் நம்புகிறேன் என்று பாலன் வலியுடன் கூறினார். கர்னல் ஒரு நொடி பேசாமல் நின்றார். பின்னர் பாலனை பார்த்து கூறினார், பாலன் அண்ணா, நாங்கள் இங்கு இருக்கிறோம். நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த உணவகத்தை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அது என் பொறுப்பு. கர்னலின் வார்த்தைகளை கேட்டு பிரியாவின் முகத்தில் ஒரு புன்னகை பூத்தது. அவள் தாத்தாவை பார்த்தாள். தாத்தா இராணுவ வீரர்களை பார்த்தா. இராணுவ வீரர்கள் எல்லாம் ஒன்றாக நின்றனர். பாலனின் நம்பிக்கைகள் முடிந்திருக்கவில்லை. அவர்கள் அந்த வீட்டில் உரத்து சிரித்து பேசி மகிழ்ந்தனர். தனது உணவகத்தின் அழிவுக்கு ஒரு புதிய பிறவி உண்டாகும் என்று பாலனின் மனம் முணுமுணுத்தது. மறுநாள் காலை சசி தனது குண்டர்களுடன் உணவகத்தின் முன் வந்து நின்றான். பாலா, நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கிறதல்லவா? கையெழுத்திட்ட ஆவணத்தை கொண்டு வா. இது இனி என் இடம் என்று சசி பரிகாசமாக கூறினான். பாலன், அண்ணா இங்கிருந்து எங்கும் போகவில்லை. இந்த உணவகம் அவருடையது மட்டுமே என்று கர்னலின் குரல் கேட்டு சசி அதிர்ந்தான். நீங்கள் யார்? நீங்கள் என் விஷயத்தில் தலையிட வேண்டாம். இது எனக்கும் பாலன் அண்ணாவுக்கும் இடையேயான விஷயம் என்று சசி தைரியமாக கூறினான். நாங்கள் அவரது பிள்ளைகள் என்று கர்னல் தனது சீருடையில் கை வைத்து கூறினார். இது இராணுவ கேப்டன் விக்ரமின் தந்தையின் உணவகம். நாங்கள் எல்லையிலிருந்து வந்தவர்கள். எங்களுக்கு இங்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்று இராணுவ வீரர்கள் எல்லாம் சசியைச் சுற்றி வளைத்தனர். கர்னல் சசியின் கையில் இருந்த கடன்பத்திரத்தை வாங்கி கிழித்து எறிந்தார். இதோ கடன் தீர்ந்தது. நாங்கள் உணவு உண்டதற்கு காசு பாலன் அண்ணா எங்களிடம் வாங்கவில்லையானால் நாங்கள் உங்களிடம் அதை வாங்கப் போகிறோம். கர்னல் சசியை ஒரு மூலையில் தள்ளினார். இங்கிருந்து போய்விடு, இல்லையென்றால் என் இராணுவ வீரர்கள் உனக்கு ஒரு பாடம் கற்பிப்பார்கள். பயந்து போன சசி வேகமாக அங்கிருந்து சென்றான். பாலன் இராணுவ வீரர்களை கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியுடன் கண்ணீர் விட்டார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. கடவுளின் வடிவில் என் மகனைப் போல நீங்கள் வந்தீர்கள் என்று பாலனின் கண்ணீர் நிற்கவில்லை. பாலன், அண்ணா, நாங்கள் இனி இந்த உணவகத்தை ஏற்போம் என்று கர்னல் கூறினார். இது இந்திய இராணுவ கேப்டன் விக்ரம் நினைவு உணவகமாக அறியப்படும். நெடுஞ்சாலையில் செல்லும் இராணுவ வீரர்களுக்கு இனி இங்கு இலவசமாக உணவு கிடைக்கும். அதற்கு தேவையான பணத்தை நாங்கள் உங்களுக்கு தருவோம். மேலும் இங்கு இராணுவ வீரர்களுக்கு ஒரு அறையை கட்டுவோம். பாலன் மகிழ்ச்சியுடன் நடுங்கினார். அப்படியானால் பிரியாவின் படிப்புச் செலவு? அவளுக்கு மருத்துவராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்று பாலனின் மனதில் பேத்தியின் கனவு மட்டுமே இருந்தது. பிரியாவின் மருத்துவ படிப்புக்கான முழு செலவையும் இந்திய இராணுவம் ஏற்கும். நாங்கள் ஒரு துளி கூட வாங்க மாட்டோம். இது இராணுவ வீரனான கேப்டன் விக்ரமின் நினைவாக நாங்கள் செய்வது என்று கர்னல் கூறினார். பாலன் அவர்களை கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியுடன் கண்ணீர் விட்டார். பிரியாவின் கண்களும் கலங்கின. இனி என் மகன் இறந்துவிடவில்லை. அவன் என்னுடன் இருக்கிறான் என்று பாலன் மனதில் கூறினார். உணவகத்தில் இராணுவ வீரர்களின் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தபோது பாலனின் கண்கள் கலங்கி வழிந்தன. கேப்டன் விக்ரம் நினைவு உணவகத்தின் ஒரு புதிய யுகம் தொடங்கியது.